சூர்யா வெற்றிமாறனோட வாடிவாசல் திறக்குமாப்பா அப்படின்னு கேட்ட ஹேட்டர்ஸ் வாயை மூடி மாசா என்ட்ரி கொடுத்த வாடிவாசல். உங்களுக்கு இதாங்க பெஸ்ட் அப்டேட். அப்போ சூர்யாவோட பெஸ்ட் எவர் கம்பேக் இதுவா தான்ப்பா இருக்கும். தமிழ் சினிமாவோட ஒரு டாப் ஆக்டர் அப்படின்னா அது சூர்யா தான். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட டாப் இயக்குனர் அப்படின்னா அது வெற்றிமாறன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் எப்பப்பா சேர்வாங்க அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருந்த நிலையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி வாடிவாசல் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மாசா கொடுத்தாங்க. அதுல சூர்யா நடிக்க போறதாவும் அது பத்தி ஒரு சில கிளிம்ஸும் வந்துச்சு. இந்த ஒரு நிலையில ரெண்டு பேருக்குமே பல படங்களும் இடையில வந்துச்சு. அதனால அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு இல்லையா. இந்த ஒரு நிலையில ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னப்பா வெற்றிமாறன் சூர்யாவோட வாடிவாசல் திறக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனா கண்டிப்பா திறக்குங்க. திறக்கிற அன்னைக்கு மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பொங்கலுக்கு வேற லெவல்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ல போகணும் அப்படின்னா, வாடிவாசல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அகில மாதிரிக்க வாடிவாசல் திறக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு கலைப்புலி எஸ் தானு. ஆமா, அவர் தானே ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. சூர்யா அப்போ வேற லெவல்ல ஒரு கம்பேக் கொடுக்க போறாருங்க அப்படின்னு எல்லாருமே இப்போ ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் என ஒரே தேரில் தென்பட்ட கடவுளின் தெய்வீக குடும்பம். உடம்பை புல்லரிக்க வைத்த புதிய பிரம்மாண்ட தேரின் பின்னணி. பழனி முருகன் கோயிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்கள் விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இதில் பங்குனி உத்திர தேரோட்டம் கிரிவீதிகளிலும், தைப்பூச தேரோட்டம் ரத வீதிகளிலும் நடைபெறும். மேலும் தைப்பூச திருவிழா தேரோட்டத்தில் முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானை பெரிய தேரிலும், விநாயகர், சண்டிகேஸ்வரர் சிறிய தேரிலும் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அந்த தேர்கள் பெரியநாயகி அம்மன் கோவில் அருகே உள்ளன. அந்த ஒரு நிலையில் பெரியநாயகி அம்மன் கோயிலில் உள்ள பெரிய தேர் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பழனி முருகன் கோயில் சார்பில் 46 லட்சத்தில் புதிய தேர் தயாரிக்க முடிவும் செய்யப்பட்டு அதற்கான பணியும் நடைபெற்றது. தற்போது அதற்கான பணிவும் நிறைவு பெற்றுள்ளது. மேலும் அந்த புதிய தேரில் சிவன், பார்வதி மற்றும் விநாயகர், முருகன் என தெய்வீக உருவங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு புதிய தேர் தைப்பூச தேரோட்டத்தில் வலம் வருமா என்று கேட்டதற்கு, தேர் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றதால் வருகிற 26ஆம் தேதி வெள்ளோட்டம் நடைபெறுகிறது என்றும், தைப்பூச திருவிழாவில் புதிய தேரில் சுவாமி உலா வருவார் என்றும் அதிகாரிகள் கூறியதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது.